தமிழ்நாட்டை உலுக்கிய சிலிண்டர் பிரச்சனைக்காக வீதியில் இறங்கி குரல் கொடுத்த அமைச்சர் KN நேரு. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, அதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகளும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். எரிவாயு இல்லை என்று சொன்னால் உடனடியாக ₹2 மானியம் தந்து கரண்டை நீங்க எடுத்து உபயோகித்துக் கொள்ளுங்கள், ₹2 மானியம் என்று நம்முடைய மாநில முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பசியால் வாடி தவித்த மக்களுக்காக கண்டன போராட்டம் செய்த அமைச்சர் KN நேரு. நான் இதே சொல்றேன் என்றால், மக்கள் மீது உண்மையான அக்கறை இருக்குமானால் அவர்கள் ஒன்றிய அரசை கேட்டு உடனடியாக பெற்றுத் தர வேண்டும். அவர்களுக்கெல்லாம் எப்படியாவது திமுகவை வீழ்த்திவிட்டு அவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்க போறதில்லை. மீண்டும் தலைவர் அவர்கள் சொன்னது போல 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி அவர்கள் தான் வர இருக்கிறார்கள் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, ஈரானில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல லட்சம் மக்கள் பசியால் வாடி தவிக்கும் நிலையை பற்றி அமைச்சர் KN நேரு உடனடியாக தெரிந்து கொண்டார். மேலும் அது குறித்து ஒரு நடவடிக்கையும் எடுத்துள்ளார். இது பற்றி தெரிந்ததும் வீதியில் இறங்கி மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்துள்ளார் அமைச்சர் KN நேரு. முக்கியமாக மத்திய அரசை எதிர்த்தும் குரல் கொடுத்துள்ளார். நாட்டில் நிலவும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாகவும் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களையும் வழங்காமல் இருக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திருச்சியில் உள்ள BSNL அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் அமைச்சர் KN நேரு. மேலும் பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களையும் எழுப்பியிருக்கிறார் அமைச்சர் KN நேரு. அமைச்சர் KN நேருவின் இந்த ஒரு செயல் தற்போது சமூக வலைதளங்களில் அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளது.